ஒரு காட்டில் ஒரு வாத்து 4 முட்டை இட்டிருந்துச்சு. அந்த அம்மா வாத்து எப்போ தன் குஞ்சுக வெளியே வரும்னு ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் இப்போ ரொம்ப தனியாக இருக்கேன். என் குஞ்சுக வெளியே வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக மாறிடுவேன். என் குஞ்சுகளை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் அந்த முட்டைகள் எல்லாம் பொரிஞ்சது. அதிலிருந்து அழகான வாத்து குஞ்சுகள் வெளியே வந்தன. ஆனால் ஒரு முட்டை மட்டும் பொரிக்காமல் அப்படியே இருந்தது. ஆஹா, என்னுடைய வாத்து குஞ்சுகள் எல்லாம் பொரிந்து வெளியே வந்து விட்டன. எவ்வளவு அழகாக இருக்கின்றன. அட, என்ன இது, இன்னும் ஒரு முட்டை மட்டும் பொரிக்காமல் இருக்கிறதே. இன்னும் இதற்கு வெப்பம் தேவைப்படுகிறதோ? சரி, அடை காப்போம். சிறிது நேரத்திற்கு பின்னர் அந்த முட்டையும் பொரிந்தது. அதிலிருந்து ஒரு வாத்து குஞ்சு வெளியே வந்தது. அந்த வாத்து குஞ்சு பார்க்க மிகவும் அசிங்கமாக இருந்தது. என்ன இவன் மற்ற குஞ்சுகளைப் போல் இல்லாமல் இவன் வித்தியாசமாக இருக்கிறான். சரி, நமது பிள்ளைதானே, அவன் எப்படி இருந்தால் என்ன? நம் பார்வைக்கு அவன் அழகாக தான் தெரிவான். தாய் வாத்து எல்லா குஞ்சுகளையும் மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றது. அங்கே குளத்தில் கொஞ்ச நேரம் நீராடிவிட்டு அருகில் இருந்த பண்ணைக்கு சென்றனர். அங்கே பண்ணையில் இருந்த மற்ற வாத்துக்கள் இந்த வாத்து குஞ்சை வித்தியாசமாக பார்த்தன. என்ன இவன் இவ்வளவு அசிங்கமாக இருக்கிறான்? இவனை எப்படி நம் பண்ணையில் சேர்த்துக் கொள்வது? அசிங்கமான பறவையே, இங்கிருந்து போ. உன்னை பார்க்க எங்களுக்கு விருப்பமில்லை. இங்கிருந்து சென்று விடு என்று மற்ற பறவைகள் எல்லாம் அதனை கேலி கிண்டல் செய்தன. ஏன் என் பிள்ளையை பார்த்து இப்படி கூறுகிறீர்கள்? அவன் எப்படி கஷ்டப்படுவான் என்று உங்களுக்கு தெரியுமா? இனிமேல் என் பிள்ளையை பார்த்து இப்படி கூறாதீர்கள் என்று தாய் பறவை வருத்தத்துடன் கூறியது. நாட்கள் செல்ல செல்ல உடன் பிறந்த சகோதரர்களும் அந்த வாத்து குஞ்சை ஏளனமாக பார்த்தனர். இங்க பாருடா, நம்மளாம் எவ்வளோ அழகா பறந்துருக்கோம். இவன் எங்கேயே குப்பை தொட்டிலேருந்து வந்த மாதிரி இருக்கேன் பாரு. எல்லோரும் தன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள் என்று நினைத்த வாத்து குஞ்சு வேறொரு குளத்திற்கு சென்றது. அந்த குளத்தில் இருந்த வாத்துக்களும் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ மிகவும் அசிங்கமாக இருக்கிறாய். அதனால் உன்னை எங்கள் கூட்டத்தில் சேர்த்துக்கொள்ள முடியாது. அதனால் எல்லாரையும் விட்டு தனித்திருக்க முடிவு செய்தது. மற்ற பறவைகள் தன்னை பார்க்காதபடிக்கு மறைந்து மறைந்து வாழ்ந்தது. நாட்கள் கடந்து செல்ல ஆரம்பித்தன. ஒரு நாள் அந்த வாத்து குஞ்சு தண்ணீர் குடிக்க குளத்திற்கு வரும்போது தன் உருவத்தை தண்ணீரில் பார்த்து ஆச்சரியப்பட்டது. அது ஒரு அழகிய அன்னப்பறவையாக மாறியிருந்தது. இந்த பறவையை பார்த்த ஒரு சிறுவன், ஆஹா, எவ்வளவு அருமையான பறவை! இந்த பறவை பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அந்த பறவையின் அழகை வர்ணித்தான். தன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்பு முதலில் தன்னை வர்ணித்த சிறுவனின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் சந்தோஷம் அடைந்தது. ஒரு தோட்டத்தில் சுவை மிகுந்த பழங்கள் நிறைய இருந்தன. அதில் யார் மிகவும் சுவை மிகுந்தவன் என்ற போட்டி நடைபெற்று கொண்டிருந்தது. அதில் சுவையிலும் தரத்திலும் சிறந்ததாக 3 கனிகள் தேர்வு செய்யப்பட்டிருந்தன. அவை 3ம் தங்கள் பெருமைகளை கூறி சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. மாம்பழம் கூறியது, நானே எல்லாவற்றிலும் சிறப்பு வாய்ந்தவன். சுவையிலும் மனத்திலும் என்னை மிஞ்ச யாரும் இல்லை.
மாதா ஊட்டாத சோறும் மாங்கனி ஊட்டும் என்ற சிறப்பு பெயருக்கு உரியவன். என்னிடம் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது. பொட்டாசியம், மெக்னீசியம், காப்பர் போன்ற கனிமங்களும் என்னிடம் அதிகமாக காணப்படுகிறது. எனவே நான் தான் எல்லாவற்றிலும் சிறந்தவன் என்று மாம்பழம் தன்னை பற்றி பெருமையாக கூறியது. அதனை கேட்ட பலாப்பழம், உன் சிறப்பை பற்றி கூறினாய் அல்லவா, இப்போது என் சிறப்பை பற்றி கேள். அப்போதுதான் யார் உண்மையில் சிறந்தவன் என்பது உனக்கு தெரியும். பார்ப்பதற்கு வெளியில் முட்களுடன் கடினமான தோற்றத்தை கொண்டவன் நான். ஆனாலும் என்னில் இருக்கும் பலாச்சுளைகள் மிகவும் சுவை மிகுந்தவை. தேனுக்கு இணையாக என்னை மதிப்பிடுவார்கள். என்னில் வைட்டமின் ஏ, சி, இ, கே போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன. மெக்னீசியம், செம்பு போன்ற பல சத்துக்களும் இருக்கின்றன. இவ்வாறு பலாப்பழமும் தன்னுடைய பெருமைகளை பற்றி எடுத்து கூறியது. அடுத்ததாக வந்த வாழைப்பழமும் தான் பெரியவன் என்று எடுத்துரைத்தது. நான் எல்லா நாட்களிலும் மிகவும் எளிமையாக கிடைப்பவன், அனைவராலும் உண்ணப்படுபவன். என்னில் விட்டமின் ஏ, பி, பி2, சி மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளன. இது மட்டுமில்லாமல் வாழையடி வாழையாக என்னும் மரபு வார்த்தைக்கு சொந்தக்காரன் நான். எனவே எல்லாவற்றிலும் நானே சிறந்தவன் என்று வாழைப்பழமும் தன் பெருமைகளை எடுத்து கூறியது. அங்கிருந்த சூரியன் சொன்னது, நீங்கள் மூவரும் சிறந்தவர்கள்தான். ஆனாலும் தான் மட்டும்தான் சிறந்தவன் என்று கூறுவது தவறு. தன் தவறை உணர்ந்த 3 பழங்களும் மற்றவர்களின் சிறப்பை உணர்ந்து கொண்டன. மாம்பழம் கூறியது, என்னை விடவும் பலா, வாழை ஆகிய இருவரும் சிறந்தவர்கள். அப்போது பலா கூறியது, இல்லை இல்லை, மா மற்றும் வாழை ஆகிய நீங்களே என்னை விடவும் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றது. அப்போது வாழை கூறியது, இல்லை நண்பா, நாம் மூவரும் சிறந்தவர்கள்தான். நம்மில் ஒருவரும் தாழ்ந்தவர் இல்லை. 3 பழங்களின் விட்டு கொடுக்கும் தன்மையை பார்த்த சூரியன், மா, பலா, வாழை ஆகிய நீங்கள் மூவரும் இவ்வளவு ஒற்றுமையாக இருப்பதை பார்ப்பதால் நீங்கள் இனி தனித்தனி பெயர்களில் அழைக்கப்படாமல் முக்கணிகள் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று ஆசீர்வாதம் வழங்கியது. ஆதலால் இன்றளவும் முக்கணிகள் என்றால் மா, பலா, வாழை என்று கூறுவர். விட்டு கொடுப்பதால் ஏற்படும் சிறப்பு, இல்லை என்றால் ஏற்படும் இழப்பு. இதுவே இக்கதையின் நீதியாகும். ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு நரி நடந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த நரிக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. அதனால உணவு தேடி அங்கும் இங்குமா நடந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. வேட்டைக்காரன் வச்சிருந்த பெரிய இரும்பு வலையில அந்த நரியோட வால் மாட்டிக்கிச்சு. வலியில துடிச்ச அந்த நரி அந்த வலையை விட்டு தப்பிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதோட வாலை வெளியே எடுக்க முடியல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு அதோட வாலை இழுத்தப்ப அதோட வால் தனியா துண்டா போயிடுச்சு. அடடா, வால் இல்லாமல் நம்ம கூட்டத்தில் எப்படி நம்மளை சேர்த்துக்குவாங்க அப்படின்னு யோசிச்சுச்சு நரி. தன்னோட கூட்டத்தில் போய் ஒரு தந்திரம் பண்ணிச்சு அந்த நரி. தான் மட்டும் வால் இல்லாமல் இருக்கிறத பார்த்தா மற்ற எல்லா விலங்குகளும் நம்மளை பார்த்து சிரிக்கும்.
அதனால் எல்லா நரிகளையும் வால் இல்லாமல் செஞ்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. உடனே, நண்பர்களே, நமக்கு கடவுள் பார்க்கறதுக்கு கண்ணையும் சாப்பிட வாயையும் கேட்கறதுக்கு காதையும் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த வால் எதுக்கு நமக்கு இருக்குன்னு தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? சொல்லுங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு எல்லா நரியும் விடை தெரியாமல் முழிச்சிச்சுங்க. அப்போதான் இந்த வாலில்லா நரி சொன்னுச்சு, நமக்கு இந்த வால் எந்த பயனையும் தராததால நான் என்னோட வாழை வெட்டிக்கிட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப வேகம் வந்துருச்சு. வேகமாக ஓடுற முயலை கூட என்னால் பிடிக்க முடியும். அதனால நீங்களும் உங்கள் வாழை வெட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னுச்சு. அந்த நரியோட பேச்சை கேட்ட அந்த நரி கூட்டத்தில் ஒரே குழப்பமாயிருச்சு. அப்போ ஒரு புத்திசாலியான நரி ஒன்று கேட்டுச்சு, ஆமா, நீ உன்னோட வாளை எப்படி வெட்டுன? அந்த வாள் எங்க? அப்படின்னு கேட்டுச்சு. திடீர்னு அந்த கேள்வியை கேட்டதும் வாலில்லா நரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ எல்லா நரியும் சேர்ந்து சொல்லிச்சுங்க, அட அயோக்கிய நரியே, எங்கேயோ வெட்டுப்பட்ட உன் வாளை நீயே வெட்டிக்கிட்டதா சொல்லி எங்களை ஏமாத்த பார்த்தது இல்லாம எங்களையும் வாழை வெட்டிக்கவா சொல்ற? அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டுச்சுங்க. தன்னோட குட்டு வெளிப்பட்டதை நினச்சி அசிங்கப்பட்ட அந்த நரி அந்த கூட்டத்தை விட்டு ஓடி போயிடுச்சு. ஒரு குளத்தில் 2 கொக்குகள் மற்றும் ஒரு ஆமை ஆகிய மூவரும் பல ஆண்டுகளாக நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். அப்படி இருக்க அந்த கொக்குகள் 2ம் தாங்கள் தூரத்தில் இருக்கிற மற்றொரு குளத்திற்கு இடம் பெயர்வதாக ஆமையிடம் கூறியது. நண்பா, பருவநிலை மாறுதல் காரணமாக நாங்கள் வேறொரு குலத்திற்கு செல்லும்படியாக கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆதலால் நாங்கள் இவ்விடத்தை விட்டு செல்ல இருக்கிறோம். நீயும் எங்களுடன் வர விரும்புகிறாயா? ஆமாம் நண்பா, என்னால் உங்களை விட்டு இங்கே தனியாக இருக்க முடியாது. நானும் உங்களுடன் வருகிறேன். என்னையும் கூட்டிச் செல்லுங்கள் என்றது ஆமை. சரி சரி, நாங்கள் உன்னை கூட்டிச் செல்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்ன நண்பா? நீ மனதில் ஒன்றை நினைத்தால் அதை அப்படியே கூற வேண்டும் என்று நினைப்பாய். அப்படி இராமல் நாங்கள் கூட்டிச் செல்லும் வரை நீ பேசாமல் இருக்க வேண்டும். உன்னால் எந்த விஷயத்தையும் ரகசியமாக வைத்துக் கொள்ள முடியாது. நாங்கள் அந்தரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது நீ அப்படி கூறினால் கீழே பொத்தென்று விழுவாய். சரி நண்பா, நீங்கள் சொல்கிறபடியே நான் செய்கிறேன். 2 கொக்குகளும் ஒரு குச்சியை வாயிலே கவ்விக்கொண்டன. அதன் நடுவே ஆமை தன் வாயினால் அந்த குச்சியை பிடித்து கொண்டது. இப்போது மூவரும் உயரத்தில் பறக்க ஆரம்பித்தனர். அப்பொழுது அங்கே கீழே இருந்த மற்ற விலங்குகள், ஆ, என்ன அதிசயம்! அங்கே 2 கொக்குகள் ஒரு ஆமையை கடத்தி செல்கின்றன. இல்லை இல்லை, ஆமையை தூக்கிச் செல்கின்றன. ஆமைக்கும் கொக்குக்கும் இடையில் இப்படி ஒரு நட்பா என்று கீழே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் வியந்து பேசினர். இதனை கண்ட ஆமை உற்சாகம் கலந்த ஆச்சரியத்தில் தன் மனதில் இருந்ததை சொல்ல துடித்தது. நண்பா, கீழே பாருங்கள் என்று சொன்னபடியே கீழே விழுந்தது. கீழே விழுந்த ஆமை இறந்து கிடந்தது. இக்கதையினால் அறியப்படும் நீதி என்னவென்றால், புத்திமான் கூறும் புத்திமதிகளை என்றும் தட்டக்கூடாது. ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார்.
எப்பவும் புகழ்ச்சி மேல் அக்கறையாக இருந்த அவர் யார் தன்னை புகழ்ந்தாலும் அப்படியே நம்பிடுவார். அதனால் அவரோட மந்திரிகள் எல்லாரும் எப்பவும் அவரை புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. நாட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லி அவரை நம்ப வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு வயசான மந்திரியும் இருந்தார். அவருக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கூட பிடிக்கல. அவர் அரசர்கிட்ட வந்து, நீங்க யார் சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுறீங்க. ஆனா நாட்டுல எல்லாரும் உண்மையா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெளியே வந்து கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னார். உடனே அந்த ராஜா அவரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. சோகமான அந்த மந்திரி வீட்டுக்கு வந்தார். அங்கே அவரோட மகன் இருந்தான். அப்பா, ஏன் சோகமா இருக்கீங்க? அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த மந்திரி சொன்னார், புகழுக்கு ஆசைப்படுற அரசுக்கு எப்படி புத்தி சொல்றதுன்னு தெரியல. நான் புத்தி சொல்ல போய் என்னைய வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னார். புத்திசாலியான அந்த மகன் சொன்னான், நான் போய் அந்த அரசருக்கும் பொய் சொல்லிட்டு திரிகிற மந்திரிகளுக்கும் பாடம் புகட்டுறேன். அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போனான். அரசே, நான் ஒரு வியாபாரி. நான் நீண்ட தூரம் கடல் பயணம் செஞ்சு இந்த அதிசய சட்டையை உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். உடனே அரசர், எங்க அந்த சட்டையை காட்டு. உடனே அந்த பையன் வெறும் கையை சட்டை மாதிரி காமிச்சான். இது வீண் புகழ்ச்சி செய்கிறவங்களுக்கும் பொய் சொல்கிறவங்களுக்கும் கண்ணுக்கு தெரியாது. இதுதான் அந்த அதிசய சட்டை அப்படின்னு சொன்னான். இதை பார்த்த மந்திரிகளுக்கு பகீர்னு இருந்துச்சு. இந்த சட்டை கண்ணுக்கு தெரியலன்னு சொன்னா நம்ம கெட்டவங்கன்னு அரசருக்கு தெரிஞ்சிடும். உடனே பொய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அரசே, இன்னைக்கு இந்த சட்டையை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் அரசே, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள், அதனால இந்த சட்டையை போடுங்க. உடனே சட்டையை கலட்டிட்டு நின்னாரு அரசர். அவருக்கு சட்டை போட்டு விடுற மாதிரி சைகை செஞ்சான் அந்த பையன். சட்டை இல்லாம நின்ன அரசரை பார்த்த மந்திரிகளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உண்மையும் சொல்ல முடியல. அதனால, அரசே, இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு அப்படியே கணக்கச்சிதமா பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த ராஜா அரண்மனையை விட்டு வெளியே வந்தார். அவரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல வந்த எல்லாரும் வாசல்ல ராஜாவை பார்த்து திகைச்சு போய் நின்னுட்டாங்க. ஒருத்தருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. அரசருக்கு பின்னாடி மந்திரிகளும் நடந்து போனாங்க. அப்போ ஒரு குட்டி பையன், என்ன நம்ம அரசர் சட்டை இல்லாம வெளியே போறாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சான். அதை கேட்ட எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜாவுக்கு ஒரே வெக்கமா போச்சு. அப்ப அந்த கூட்டத்துல வந்த ஒரு வயதான மந்திரி சொன்னாரு, எல்லாரும் சிரிக்கிறத நிறுத்துங்க. நான் தான் நீங்க எல்லாரும் சாப்பாடு துணிமணி இல்லாம கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னேன். அதனால ரொம்ப வருத்தப்பட்ட ராஜா, இனிமே வெளியே போகும்போது சட்டை போடாம தான் போவேன். என்னைக்கு என்னோட நாட்டு மக்கள் நல்லா சாப்பிட்டு நல்ல சட்டையோட வாழ்றாங்களோ அப்பதான் நான் சட்டை போடுவேன் அப்படின்னு சபதம் செஞ்சிருக்காரு அப்படின்னு அந்த மந்திரி சொன்னாரு. இதை கேட்ட எல்லாரும் கைதட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. தெய்வத்துக்கு ஒப்பான அரசர் தங்களுக்கு கிடைச்சிருக்கிறத நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இதையெல்லாம் கேட்ட அரசருக்கு அப்பதான் புரிஞ்சது. அந்த மந்திரிகள் சொன்னது உண்மை இல்லை. நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாம தான் முட்டாள்தனமா வீண் புகழ்ச்சிக்கு ஆசைப்பட்டு இப்படி சட்டை இல்லாம தெருவில் நிற்க வேண்டியதா போச்சு. இனிமே நல்லபடியா ஆட்சி செய்யணும்.
அப்படின்னு நினச்சி அந்த பொய் சொன்ன மந்திரிகளை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். சமயோதித புத்தியால் தன்னோட மானத்தை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் நாட்டு மக்களோட கஷ்டத்தையும் தெரியப்படுத்தின அந்த மந்திரியை ராஜா தன்னோட முதல் மந்திரியாக நியமித்தார். மக்களோட கஷ்டம் போக ஆட்சி செய்ய ஆரம்பித்தார். தவறான வழிகளை எண்ணி கூறுகிற அமைச்சரை விட 70 கோடி பகைவர் பக்கத்தில் இருந்தாலும் நன்மையே. செவிக்கு இன்பமாக இருக்கக்கூடிய பொய்ய ஊர் முன்னாடி உண்மை வெக்கமடைய செய்யும். ஒரு மரத்தில் 2 காகம் ஆணும் பெண்ணுமாய் கூடு கட்டி கொண்டு சந்தோஷமாக இருந்தன. ஒரு நாள் அம்மரத்திற்கு ஒரு நாகம் வந்து சேர்ந்தது. சேர்ந்ததோடு இல்லாமல் காக்கை இடும் முட்டைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் காலி செய்து கொண்டு வந்தது. ஒரு நாளா 2 நாளா பல நாட்கள் அப்படியே செய்து கொண்டு வந்தது. காக்கைக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நாகத்தை காக்கையால் என்ன செய்ய முடியும்? அதற்காக அப்படியே விட்டுவிட முடியுமா? ஒரு நரியிடம் சென்று காகம் ஆலோசனை கேட்டது. நரி சரியான யோசனை ஒன்றை சொன்னது. அந்த புறத்தில் அரசகுமாரி குளிக்கிற இடத்திற்கு போ. அவள் குளிக்கும் போது நகைகளை கலட்டி ஒரு பக்கம் வைப்பாள். அந்த ஆபரணங்களில் பெரிதான ஒன்றை எடுத்துக்கொள். பலர் பார்க்கும்படி மெல்ல பறந்து வந்து அவர்களின் எதிரில் அந்த நகையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டுவிடு. யாராவது பார்க்கும்படியாக அந்த பொந்தில் போட வேண்டும். போட்டால் என்னவாகும்? போடு முதலில், அப்புறம் பார் என்றது நரி. காகம் சற்றும் தாமதிக்கவில்லை. பறந்த அந்தப்புறத்திற்கு சென்று பார்த்தது. அரசகுமாரி தன் நகைகளை கழட்டி ஓரிடத்தில் வைத்திருந்தார். ஒரு முத்து மாலை காகத்தின் கண்ணை உறுத்தியது. அதை கொத்தி எடுத்தது காகம். அங்கிருந்தவர்கள் ஆ, காகம் முத்துமாலையை கொத்து கொண்டு போகிறதே என்று கத்தினர். உடனே சேவகர்கள் ஓடி வந்தார்கள். காக்கை மெதுவாக அவர்களின் கண்ணில் படும்படியாக பறந்தது. அவர்கள் அருகில் வந்து பார்க்கும்படி அந்த முத்து மாலையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டது. உடனே சேவகர்கள் தம் கையில் இருந்த ஈட்டிகளால் அந்த பொந்தை குத்தி கிளறினார்கள். உள்ளே இருந்த பாம்பு சீறி வெளியே வந்தபோது அதையும் கொன்றார்கள். அப்புறம் பார் என்று நரியார் சொன்னதின் அர்த்தம் காக்கைக்கு புரிந்தது. சேவகர்களும் முத்து மாலையை எடுத்து சென்றனர். சரியான யோசனையால் நிறைவான பலனை அடைந்த காக்கை தம்பதிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஒரு கிராமத்தில் 2 பூனைகள் ஒன்னா ஒத்துமையா வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அதுக 2ம் ஒன்னா ஒற்றுமையா உணவு தேடி சாப்பிட்டு வரும். ஒரு நாள் அந்த பூனைகளுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல. ரொம்ப நேரம் உணவு தேடியும் ஒரு உணவும் அதுகளுக்கு கிடைக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ரொட்டி துண்டு அது கண்ணில் பட்டுச்சு. ஒரு ரொட்டி துண்டு தான் இருக்கு, இதை எப்படி நம்ம பங்கு பிரிக்கிறது? ரொம்ப பசியில் இருந்த 2 பூனைகளும் அந்த ரொட்டியில பெரிய பங்கை நாம வச்சுக்கணும்னு பார்த்துச்சுங்க. நண்பா, நான் நேற்றிலிருந்து சாப்பிடல, உனக்கு தெரியும்ல. அதனால அந்த ரொட்டி துண்டுல நான் கொஞ்சம் அதிகமா பிச்சுக்கிறேன். என்ன, நீ அதிகமா பிச்சுக்கிறியா? அது எப்படி? எனக்கு பசிக்கும்ல. 2 பேரும் சரிசமமாவே பிரிச்சுக்கலாம். 2 பூனைகளுக்கும் இடையில சண்டை வந்துடுச்சு.
அதுக்கப்புறமா ஒரு முடிவு பண்ணாங்க. நண்பா, இந்த ரொட்டி துண்டை நம்மளே பங்கு பிரிச்சா எனக்கு அதிக பங்கு வந்துருச்சுன்னு நீ நினைப்ப. அதுவே நீ பிரிச்சா உனக்கு அதிக பங்கு வந்துருச்சுன்னு நான் நினைப்பேன். அதனால பேசாம நம்ம நண்பரான குரங்கு கிட்ட போய் பிரிக்கலாம். சரியான யோசனை சொல்லியிருக்க, வா போலாம். தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு புத்திசாலி குரங்குகிட்ட போய் தங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கணும்னு நினைச்சாங்க. குரங்கிட்ட வந்து தங்களோட பிரச்சனை என்னன்னு சொன்னாங்க. குரங்காரே, நாங்கள் இருவர் இருக்கிறோம். ஆனால் எங்ககிட்ட ஒரு ரொட்டி துண்டு தான் இருக்கு. எங்களுக்கு சரிசமமா நீங்களே பிரிச்சு கொடுங்க. பசியில இருந்த குரங்குக்கு அதிர்ஷ்டம் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த பூனைகள் கொண்டு வந்த ரொட்டியை நம்மளே தின்றலாம். அந்த குரங்கு ரொட்டி துண்டை 2ஆ பிச்சுது. அப்போ ஒரு பக்கம் பெரியதாகவும் இன்னொரு பக்கம் சிறியதாகவும் இருந்தது. உடனே அந்த குரங்கு பெரிய துண்டை ஒரு கடி கடிச்சது. அந்த பெரிய துண்டு இப்போ சிறியதா மாறிடுச்சு. பூனைகளுக்கு ஒரே குழப்பம். சரியா பங்கு பிரிக்க சொல்லி இவன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா இவனே எல்லாத்தையும் சாப்பிட்றான் போலயே. இருந்தாலும் பிரச்சனையை தீர்க்க குரங்கு செய்யறத பார்த்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஒவ்வொரு தடவையும் குரங்கு ரொட்டி துண்டை சாப்பிட்டு தின்னுட்டே இருந்துச்சு. அது போற போக்க பார்த்தா நமக்கு எதுவுமே கிடைக்காது போல. குரங்காரை நிறுத்துங்க, நீங்க பங்கு பிரிச்சதெல்லாம் போதும். மிச்சம் இருக்கிற ரொட்டி துண்டையாச்சும் எங்களுக்கு கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சுங்க. அடடடடா, உங்களுக்கு பங்கு பிரிக்கிற வேலையில என் வேலையை நான் மறந்துட்டேன். அதனால மிச்சம் இருக்கிற இந்த ரொட்டி துண்டை நான் கூலியா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிச்சம் இருக்கிற ரொட்டி துண்டையும் குரங்கு சாப்பிட்டுருச்சு. அந்த பூனைகள் ரெண்டும் வருத்தத்தோட, நண்பனோட போட்டி போட்டு ரொட்டி துண்டை அடுத்தையே சாப்பிட விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தத்தோட போச்சுங்க. இக்கதையினால் அறியப்படும் நீதி என்னவென்றால், நம்மிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல் வேண்டும். ஒரு ஊரில் ஒரு சோம்பேறி காகம் இருந்தது. அது கூடு கூட கட்டாமல் மற்ற பறவைகளின் கூட்டில் தங்கியிருக்கும். மற்ற பறவைகள் தன் கூட்டில் சேகரித்து வைத்திருக்கும் உணவுகளை திருடி சாப்பிடும். ஒரு நாள் ஒரு சிறிய பறவை தானும் தன் குஞ்சுகளும் குடியிருக்க ஒரு சிறிய வீட்டை கட்டியது. அதனை பார்த்த காகம் இவன் வீடு பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறதே. நம்ம டெய்லி ஒவ்வொரு கூட்டுக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். பேசாம இவனோட வீட்டை நம்ம அபகரிச்சுக்கிட்டா என்ன? நல்ல யோசனையா இருக்கே, உடனே இந்த யோசனையை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த பறவை கிட்ட வந்துச்சு. இங்க பார் நண்பா, உன் வீடு மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இருந்து என்ன பயன்? ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? நான் எதுக்கு சொல்லி உன் மனசை சங்கடப்படுத்தணும்? இருந்தாலும் சொல்லாமலும் இருக்க முடியாது. அப்படி என்ன சொல்ல போறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. இந்த இடத்துல ஏன் இவ்வளோ நாளா மற்ற எந்த பறவைகளும் கூடு கட்டல தெரியுமா? ஏன் கட்டல? இந்த இடத்துல கூடு கட்டுற பறவைகளோட முட்டைகளை பக்கத்தில் இருக்க பாம்பு டெய்லி வந்து சாப்பிட்டு போயிடும். அதோட குஞ்சுகளையும் அது சாப்பிட்டு போயிடும். அதனால தான் இந்த இடத்துல எந்த பறவையுமே கூடு கட்டாது அப்படின்னு சொல்லிச்சு அந்த காகம். அப்படியா? நல்ல நேரத்துல வந்து நீங்க சொன்னீங்க.
ரொம்ப நன்றி. அப்படின்னு சொல்லி அந்த பறவை வேற இடத்துக்கு பறந்து போயிடுச்சு. அடடடடா, எவ்வளோ நல்ல வீடாக இருக்குது. எப்படியோ அந்த வீட்டை அபகரிச்சுக்கிட்டோம். இனிமேல் இங்கேயே தங்கிக்க வேண்டியதான் அப்படின்னு அந்த காகம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆனால் அதோட சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. ஒரு நாள் ஒரு பெரிய புயல் மழை பெஞ்சதுனால ஆற்றுல இருந்த வெள்ளம் அந்த மரத்தையே அடிச்சுட்டு போயிடுச்சு. அதில் காகத்தோட கூட்டையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ திரும்ப காகம் பழையபடி தான் தங்குவதற்கு இடம் இல்லாமல் வழியே அலைஞ்சு திரிஞ்சிச்சு. எதை விதைக்கிறோமோ அதையே திரும்ப அறுவடை செய்வோம். ஒரு தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் இருந்தன. அந்த காய்கறிகளுக்கெல்லாம் தலைவனாய் பூசணிக்காய் இருந்தது. ஒரு நாள் அந்த பூசணிக்காய் எல்லா காய்கறிகளையும் அழைத்து கூட்டம் கூட்டியது. அந்த கூட்டத்தில் பூசணிக்காய் சொன்னது, இங்க பாருங்க நம்முடைய காய்கறி நண்பர்களே, இனிமே இந்த தோட்டத்தில் காய்கறிகள் மட்டும்தான் இருக்கணும். பழங்களுக்கு இங்க இடம் இல்லை. காய்கறிகளுக்கு மட்டும்தான் இந்த தோட்டம் சொந்தம். அதனால பல வகையை சேர்ந்தவங்க இங்க இருந்தா உடனே இந்த தோட்டத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொன்னுச்சு. அதுக்கப்புறம் தக்காளியை கூப்பிட்டு பூசணிக்காய் சொன்னுச்சு, இங்க பாரு தக்காளி பழமே, நீ ஒரு பல வகையை சேர்ந்தவன். அதனால உனக்கு இங்க இனிமே இடம் இல்லை. நீ இந்த தோட்டத்தை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொன்னுச்சு. அதை கேட்ட தக்காளி பழம் ரொம்ப வருத்தத்தோட, அட தலைவரே, இப்படி நீங்க திடீர்னு வெளியே போன்னு சொன்னா நான் எங்க போவேன்? இத்தனை நாளும் நான் காய்கறி தோட்டத்துல தானே இருந்தேன். இப்ப திடீர்னு போக சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? அப்படின்னு கேட்டது. அதுக்கு பூசணிக்காய் சொன்னுச்சு, இல்ல இல்ல, நீ பல வகையை சேர்ந்தவன். அதனால உனக்கு இங்க இடம் இல்லை. அப்படின்னு பூசணிக்காய் தக்காளியை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிடுச்சு. வெளியே வந்த தக்காளி பழங்களோட ராஜாவாகிய மாம்பழத்துக்கிட்ட வந்து சொன்னுச்சு, மாம்பழமே, நான் உங்க பழத்தோட்டத்துல சேர்ந்துக்கலாமா? அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு மாம்பழம் சொன்னுச்சு, இத்தனை நாள் நீ காய்கறி கூட்டத்தில் தானே இருந்த, இப்போ என்ன திடீர்னு பழ கூட்டத்தில் வந்து சேர்றேங்கிற? அப்படிலாம் உன்னை சேர்த்துக்க முடியாது. நீ வந்த வழியை பார்த்து திரும்பி போ அப்படின்னு தக்காளியை சொல்லிடுச்சு. சோகத்தோட நடந்து வந்த தக்காளி வழியில வெங்காயத்தை பார்த்துச்சு. என்ன தக்காளி பழமே, அதிசயமா இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு வெங்காயம் கேட்டுச்சு. அதுக்கு தக்காளி சொன்னுச்சு, ஆமாம், என்னை காய்கறி தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார்கள். எனக்கு இப்போது தங்க இடமில்லை. எங்கு செல்வதென்று தெரியவில்லை. பழத்தோட்டத்திலும் என்னை ஒதுக்கிவிட்டார்கள். இனிமே நான் எங்க போவது? அப்படின்னு வருத்தத்தோட சொன்னுச்சு. அதுக்கு வெங்காயம் சொன்னுச்சு, நண்பா, நான் இருக்கிறேன் உனக்கு. எதுக்காக நீ வருத்தப்படுற? என் வீட்டில் வந்து தங்கிக்கோ. நானும் குச்சியேசு மட்டும்தான் அங்கே இருக்கோம். நீயே எங்கள் கூட வந்து சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி தக்காளியை வெங்காயம் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. அங்க தக்காளி, வெங்காயம், ஐஸ் குச்சி 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் தக்காளி சொன்னுச்சு, நண்பா, இப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது. வாங்க வெளியில போய் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. அதுக்கு வெங்காயம்,
வேண்டாம் நண்பா, வெளியே நிறைய ஆபத்துக்கள் இருக்கக்கூடும், அதனால நம்ம வெளியில் செல்ல வேணாம் அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் தக்காளியும் ஐஸ் குச்சியும் வெளியே போய் விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால வெங்காயமும் கூட போச்சு. அப்படி ஒரு நாள் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது 3 பேரும் விளையாடலான்னு வெளியே போனாங்க. வெப்பம் அதிகமாக இருந்த காரணத்தினால ஐஸ் குச்சி உருக ஆரம்பிச்சிச்சு. தான் உருகிறத தன் நண்பர்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே ஐஸ் குச்சி முழுசாக கரைஞ்சு போச்சு. தன் நண்பனான ஐஸ் குச்சி கரைஞ்சு போனதை நினச்சி வருத்தப்பட்ட தக்காளியும் வெங்காயமும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போகலான்னு ரோட்டு ஓரமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரோட்டில் போன ஒரு காரு வேகமாக வந்து தக்காளியை நசுக்கிருச்சு. தக்காளியும் இறந்துருச்சு. இப்போ வெங்காயம் தன் உயிர் நண்பர்கள் 2 பேரும் இறந்ததை நினச்சி அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துச்சு. என் நண்பர்களுக்காக நான் அழுதேன், இப்போ நான் இறந்தேன்னா எனக்காக யார் அழுவா அப்படின்னு வெங்காயம் கடவுள்கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு கடவுள் சொன்னாரு, வெங்காயமே, நீ கவலைப்படாத, நீ இறக்கும்போது உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் அழுவாங்க அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் இப்போ எனக்கு நண்பர்கள்னு சொல்லிக்க யாருமே இல்லை. நான் இப்போ ரொம்ப தனியால் இருக்கேன். அதுக்கு என்ன செய்யறது? என் நண்பர்கள் எனக்கு திரும்ப கிடைப்பாங்களா என்ன? அப்படின்னு வெங்காயம் புலம்புச்சு. அதுக்கு கடவுள் சொன்னாரு, இனிமே நீ அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ஒரு புதிய நண்பனை நான் தரேன். இனிமே மக்கள் உன்னையும் அவனையும் சேர்த்துதான் எல்லா சமையலும் செய்வார்கள் அப்படின்னு வரமாக பச்சை மிளகாயை கொடுத்தாரு. உண்மையில் வெங்காயத்தை அறுக்கும்போது அதில் இருக்க சல்ஃபர் அமிலம் காத்தோடு வினைபுரிந்து கண்ணுக்கு எரிச்சலை கொடுக்குது. ஒரு காட்டு பக்கத்தில் இருக்க ஒரு குட்டையில நிறைய தவளைகள் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அந்த குட்டை பக்கம் எந்த மிருகங்களும் அவ்வளவா வராது. அதனால மற்ற மிருகங்கள் இருக்கிறதே அந்த தவளைகளுக்கு தெரியாது. அந்த தவளைகள்ல ஒரு தவளை மட்டும் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அந்த தவளை எப்பவும் தன்னை ரொம்ப பலசாலின்னு காமிச்சுக்க விரும்பும். பக்கத்துல ஏதாவது தட்டாம்பூச்சி வந்தா கூட தன்னோட வாயை திறந்து சத்தமா கத்த ஆரம்பிக்கும். அதனால எந்த பூச்சிகளையும் தன் குட்டை கிட்ட நெருங்க விடாம சத்தம் போட்டு விரட்டி அடிச்சிடும். இந்த தவளை இருக்கனால அந்த பக்கம் எந்த பூச்சிகளும் வராது. ஒரு நாள் அந்த குட்டை பக்கம் ஒரு மாடு வந்துச்சு. உடனே அங்க இருந்த தட்டாம்பூச்சிகள் எல்லாம் அந்த தவளை கிட்ட வந்து சொல்லிச்சுங்க, இங்க பாத்தியா, உன்னை விட பெரிய மிருகம் ஒண்ணு வந்திருக்கு. எங்க கிட்ட மட்டும் பலசாலி மாதிரி கத்தி விரட்டுறியே, உன்னோட பலத்தை அந்த மாடு கிட்ட காட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிச்சுங்க. உடனே கோபமான அந்த தவளை அந்த மாடுக்கு முன்னாடி போய் நின்னுச்சு. அந்த மாடு இந்த சின்ன தவளைய ஒரு பொருட்டாவே எண்ணல. அது பாட்டுக்கு புல்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்து தவளை எப்பவும் போல தன் மூச்சை இழுத்து உள்வாங்கி வாயை திறந்து சத்தமா கத்த ஆரம்பிச்சிச்சு. அந்த சத்தத்தை எருது கண்டுக்கவே இல்லை. அதை பார்த்து தவளை திரும்பவும் தன் வாயை நல்லா திறந்து மூச்சை நல்லா இழுத்து இன்னும் சத்தமா கத்த ஆரம்பிச்சிச்சு. அந்த தவளையால ரொம்ப நேரம் மூச்சை இழுத்து பிடிச்சு கத்த முடியல. அதோட வலிமையை அது இழந்துருச்சு. உடனே அந்த தவளை மயக்கம் போட்டு அந்த இடத்துல பொத்துன்னு
ஒரு காட்டு பகுதியில் ஒரு எருமை மாடு நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப அடர்ந்த காட்டு பகுதியில் ஒரு குகையை பார்த்துச்சு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு குளமும், குளத்தை சுற்றி நிறையா புல்லும் இருந்துச்சு. நம்ம வாழ்கிறதுக்கு இதுதான் சரியான இடம்னு நினச்சிச்சு. உடனே அந்த குகையை தன்னோட வீடாக்கிக்கிட்டு அங்கேயே வாழ ஆரம்பிச்சிச்சு. அங்கே இருந்த மற்ற காட்டு விலங்குகளில் ஒன்று சொன்னுச்சு, நீ இங்கே வந்து தங்கியிருக்கியே, இது யாரோட குகைன்னு உனக்கு தெரியுமா? இது சிங்கராஜாவோட குகை. அந்த சிங்கம் இந்த பக்கம் வரும்போது இங்கே தான் ஓய்வெடுக்கும் அப்படின்னு சொன்னுச்சுங்க. அதுக்கு இந்த மாடு சொன்னுச்சு, ஓ அப்படியா, சிங்கத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி மற்ற விலங்குகளை அங்கிருந்து அனுப்பி வச்சிருச்சு. தன்னோட பலத்து மேலேயும் புத்திசாலித்தனம் மேலேயும் அதிக நம்பிக்கை வச்சிருந்த மாடு எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் சமாளிச்சிடலான்னு பார்த்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் குகைக்கு வெளியில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த மாடு. அப்பன்னு பார்த்து அந்த சிங்கம் திரும்பி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த மாடு ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுச்சு. அடடா, இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணுச்சு. உடனே அந்த மாடு திரும்பி குகையை பார்த்து, நண்பர்களே, அந்த சிங்கம் வந்துருச்சு, உடனே சமையலுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னுச்சு. இதை கேட்ட சிங்கத்துக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு. ஓ, இங்க நிறைய மாடுகள் இருக்கோ, இங்க இருந்தா நம்மளை அடிச்சு சமைச்சிருவாங்க போல. சரி, நம்ம பயந்தது யாருக்கும் தெரிய வேணாம், வந்த வழியை பார்த்து திரும்பி போயிடலாம் அப்படின்னு திரும்பி வந்த வழியிலே நடந்து போக ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்த நரி கேட்டுச்சு, சிங்கராஜாவே, என்ன வந்த வழியிலே திரும்பி போறீங்க? அதுக்கு சிங்கம் சொன்னுச்சு, அது ஒன்றும் இல்லை, என்னோட குகையை மாடுகளுக்கு வாடகைக்காக விட்டுருந்தேன், அதான் எப்படி வச்சுக்கிறாங்கன்னு வந்து பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னுச்சு. அது எப்படி? சிங்கராஜா தான் யாரையுமே குகைக்குள்ள நுழைய விட மாட்டாரே, அப்ப எப்படி மாட்டை மட்டும் விட்டாரு? சிங்கம் தன் வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு விலகிச் சென்றது. சிங்கத்தின் பயத்தை உணர்ந்து கொண்ட நரி, அந்த மாட்டை எப்படியாச்சும் அடிச்சு துரத்திட்டு அந்த குகையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தன் மனசுக்குள்ள எண்ணி அந்த மாடு இருந்த குகையை நோக்கி நரி நடக்க ஆரம்பிச்சது. நரி வருவதை பார்த்த மாடு சொன்னுச்சு, நண்பர்களே, நமக்காக சிங்கராஜா விருந்து அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, இப்ப நமக்காக நிறைய விருந்தா அனுப்பியிருக்கார் போல. வாங்க, வந்து இந்த நிறைய பிடிச்சு சமைக்கலாம், மதிய சாப்பாடை திருப்தியா சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொன்னுச்சு. அதை கேட்ட நரி, என்னது, சிங்கம் நம்மளை ஏமாத்திருச்சா? சிங்கத்தோட சூழ்ச்சிலையா நம்ம வந்து சிக்கிக்கிட்டோம்? அப்படின்னு சொல்லி நரி அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சு. தன்னோட புத்திசாலித்தனத்தினால மாடு தன்னோட உயிரை காப்பாத்திக்கிச்சு. ஒரு காட்டில் ஆந்தை குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது. ஆந்தைக்கு 2 ஆந்தை குஞ்சுகள் இருந்தன. தன் குஞ்சுகளை பேணி பராமரித்து வளர்த்தது தாயாந்தை. குஞ்சுகள் வளர வளர அம்மாவிடம் பல கேள்விகள் கேட்க ஆரம்பித்தன. ஒரு நாள் ஆந்தை குஞ்சுகளில் ஒன்று கேட்டது, அம்மா, எல்லாரும் பகலில் தான் சுறுசுறுப்பாக உலாவிக் கொண்டிருக்கின்றனர்,
நாம் மட்டும் பகலில் தூங்கிவிட்டு இரவில் இரை தேடுகிறோம். நாம் சென்று இடை தேடும் வேளையில் ஊரே உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஏமா இப்படி என்றது. அதற்கு அந்த அம்மா ஆந்தை கூறியது, நமக்கு பகலில் கண் தெரியாது, இரவில்தான் கண் தெரியும். அதனால்தான் நாம் பகலெல்லாம் தூங்கிவிட்டு இரவில் சென்று இரை தேடுகிறோம் என்றது அந்த தாய் ஆந்தை. அதற்கு ஆந்தை குஞ்சு கூறியது, ஏமா கடவுள் நம்மை மட்டும் இப்படி படைத்து விட்டார்? அதற்கு தாய் ஆந்தை கூறியது, கடவுள் நம்மை எல்லாம் ஒரே மாதிரி தான் படைத்தார். முன்னொரு காலத்தில் நம்முடைய முன்னோர்களில் ஒருவர் செய்த தவறை தான் நாம் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றது. அப்படி என்னதான் தவறு செய்தார் அம்மா என்று குஞ்சுகள் கேட்டன. அந்த தாய் ஆந்தை ஒரு கதையை கூற ஆரம்பித்தது. ஒரு முறை நம் முன்னோர்களில் ஒருவர் காகம் ஒன்றிடம் மிகவும் நட்பாக இருந்தார். ஒரு நாள் அந்த காகத்திற்கு உடல்நிலை மிகவும் சரியில்லை. எனவே அதை அழைத்து கொண்டு காட்டில் டாக்டராக இருந்த குயில் டாக்டரிடம் சென்றனர். வாருங்கள், யாருக்கு உடம்பில் பிரச்சனை? என் நண்பன் காகத்திற்கு தான் டாக்டர். அவன் ஒழுங்காக சாப்பிட்டு 3 நாட்கள் ஆகிறது டாக்டர். என்ன பிரச்சனைன்னு பாருங்க. ஓ அப்படியா, சரி 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 பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குயில் டாக்டரோ நன்றாக வைத்தியம் பார்த்து காக்காவை குணமாக்கிவிட்டது. அதன் பிறகு டாக்டருக்கு பீஸ் கொடுக்கணும் இல்லையா? ஆனால் இவர்கள் இருவரும் கொடுக்கவில்லை. எனவே குயில் டாக்டர், காகம் இப்பொழுது பூரண குணமடைந்து விட்டது. எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூலியாக கொடுங்கள் என்று குயில் கூறியது. இவர்கள் இருவரும் எங்களிடம் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு ஓடி வந்து விட்டனர். அதன் பிறகு இவர்கள் இருவரையும் பார்க்கும் பொழுதெல்லாம் பணம் கேட்க ஆரம்பித்தது குயில் டாக்டர். அட ஆந்தையாரே, எங்கே போகிறீர்கள்? என்னுடைய பணத்தை கொடுத்து விட்டு போங்கள். என்னடா இவனோட பெரிய தொல்லையா போச்சு அப்படின்னு நினைச்ச நம்முடைய பாட்டரான ஆந்தையார் பகலில் தலை காட்டுவதே இல்லை. இரவில் மட்டுமே வெளியே வருவதும் இரையை பிடித்து தின்பதுமாக இருந்தார். பகல் முழுவதும் மரப்பொந்துகளில் படுத்து நன்கு தூங்குவது, இரவில் எழுந்து வெளியே செல்வது, இப்படியே இருந்ததால் ஆந்தையாரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதனால் ஆத்திரமடைந்த குயில் டாக்டர் காக்காவை பிடித்து, உனக்காக தானே வைத்தியம் பார்த்தேன், என்னுடைய பணத்தை ஒழுங்காக கொடுத்து விடு, இல்லை என்றால் உன்னை என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியாது. அப்படி சொல்லிவிட்டு பயங்கரமாக திட்டி அனுப்பியது. ஆமாம்மா, பாவம் அந்த குயில் டாக்டர். அந்த காக்காயாவது ஏதாச்சும் வேலை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பீஸை கொடுத்துருக்கலாம்ல. ஆமா, ஆனா அப்படி கொடுக்கவே இல்லை. இதனால ரொம்ப கோபமான குயில் டாக்டர், இனிமேல் எங்கள் இனத்தார் இடும் முட்டைகளை எல்லாம் உன் இனத்தார் தான் காவல் காக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டது. அன்றிலிருந்து குயில் இனத்தார் அனைவரும் இடும் முட்டைகளை காக்கை கூட்டில்தான் இடுவார்கள். அது குயிலின் முட்டை என்று தெரியாமலே காக்கை இனம் வளர்த்து கொண்டு வருகிறது. நம்முடைய இனத்தார் பகலில் தூங்கி தூங்கியே நமக்கு பகலில் கண் தெரியாமல் போய்விட்டது. இதுதான் இந்த கதை என்றது தாய் ஆந்தை. அம்மா, பிறரை ஏமாற்றுவதால் ஏற்படும் கஷ்டம் காலம் காலமாக பின்தொடர்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இனிமேல் நாங்கள் ஒரு காலம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே மாட்டோம் என்றனர். செல்லமாக தன் குஞ்சுகளை அணைத்து முத்தமிட்டது தாய் ஆந்தை.
இக்கதையினால் அறியப்படுவது என்னவென்றால், ஒருவர் செய்யும் சிறு தவறு அவரின் பரம்பரையையே பாதிக்கிறது. காட்டு பகுதியில் கழுதை ஒன்று புல் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த கழுதையை கவனித்த ஓநாய் ஒன்று அதனை வேட்டையாடி தின்னும் நோக்கத்துடன் அதன் அருகில் வந்தது. தனக்கு அருகில் ஒரு பேராபத்து வருவதை பார்த்து பயந்தது அந்த கழுதை. அடடா, இவன்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? இவனை எதிர்த்து சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமாச்சே. ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி தான் இவன்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். ஓநாய் தன்னை தாக்க வரும் நேரத்தில் சற்று விலகி நின்று, ஓநாயாரே, நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். உங்களோட பலத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் நான் சொல்றதை கேளுங்க தயவு செஞ்சு. எப்படி இருந்தாலும் நான் இன்னைக்கு உங்களுக்கு இரையாக போறது உறுதியாயிடுச்சு. இதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. நானும் உங்களுக்கு இரையாக தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னால நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க என வேண்டி கேட்டுக்கொண்டது அந்த கழுதை. நீ என்ன சொல்ல விரும்புற? சீக்கிரம் சொல்லு, எனக்கு ரொம்ப பசிக்குது. வேகமா சொல்லு, டைம் வேஸ்ட் பண்ணாத என உரிமையது ஓநாய். ஓநாயாரே, என் காலில் ஒரு பெரிய முள்ளு குத்திருச்சு. நானும் அந்த முள்ளை எடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், எடுக்கவே முடியல. என் காலில் இருக்கிற அந்த முள்ளோட நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா அந்த முள்ளு உங்களோட தொண்டையை கிழிச்சு உங்களுக்கு ரொம்ப வேதனையை ஏற்படுத்தும். அதுவே அது ஒரு விஷமுள்ளா இருந்துச்சுன்னா உங்க உயிரை கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் என் காலில் இருக்க முள்ளை தயவு செஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன அடிச்சு சாப்பிட்டாலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நானே என்ன உங்களுக்கு உணவா தரேன் அப்படின்னு கழுதை சொன்னுச்சு. சரி, நானே முள்ள எடுக்கிறேன். எந்த காலு? இந்த காலா அந்த காலா? திருப்பி உன் காலை காட்டு. கழுதையும் தன் பின்னங்கால்களை திருப்பி காட்டியது. இடக்காலில் தான் இருக்கு பாருங்க. ஓநாயும் முள் இருக்கிறதா என ஆராய்ச்சி செய்தது. என் கண்ணுக்கு எந்த முள்ளும் தெரியலையே. நல்லா உத்து பாருங்க, அப்பதான் தெரியும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கழுதை பின்னங்கால்களால் ஓநாயை பலமாக உதைத்து தள்ளியது. கழுதையின் உதையினால் பலமாக அடிபட்ட ஓநாய் கீழே விழுந்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கழுதை வேகமாக ஓடி தப்பித்தது. ஆபத்து நேரத்தில் புத்திசாலித்தனமே நமக்கு கை கொடுக்கும். ஒரு அழகான காட்டின் ஓரத்தில் ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நதியில் ஒரு வயதான முதலை தன் மனைவியுடன் வசித்து வந்தது. எனக்கு மிகவும் பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது இருக்குமா? என்று முதலை எல்லா இடத்திலும் தேடி அலைந்து பார்த்தது. நதியில் சென்று மீன்கள் கிடைக்குமா என்று தேடி பார்த்தது. ஆனால் அதனால் எந்த மீனையும் பிடிக்க முடியவில்லை. அது தேடி தேடி களைத்து போய் ஒரு மரத்தின் அருகே வந்து அமர்ந்தது. அந்த மரத்தின் மேலே ஒரு குரங்கு அமர்ந்து ஜாமுன் பழங்களை ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தது. அதனை பார்த்த முதலை, நண்பா, எனக்கு மிகவும் பசிக்கிறது நண்பா. அந்த ஜாமுன் பழங்களை எனக்கு பறித்து தர முடியுமா என்று கேட்டது. அதற்கு அந்த குரங்கும், சரி நண்பா, இதோ இப்பொழுதே பறித்து தருகிறேன். குரங்கு அங்கிருந்த பழங்களில் சிலவற்றை பறித்து அந்த முதலைக்கு கொடுத்தது.
அந்த முதலையும் வயிறு நிறைய சாப்பிட்டு குரங்கிற்கு நன்றி சொன்னது. நண்பா, இன்று உன்னால் என் பசி தீர்ந்தது. ஆனால் என்ன செய்வேன்? நான் வயதான கிழவன் ஆகிவிட்டேன். என்னால் வேட்டையாடி சாப்பிட முடியாது. இது மாதிரி தினமும் நீ எனக்கு பழங்களை பறித்து தருவாயா என்று கேட்டது. அதற்கு குரங்கும், சரி நண்பா, இதனால் என்ன, நான் உனக்கு டெய்லியும் பறித்து தருகிறேன். ரொம்ப நன்றி நண்பா. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அன்றிலிருந்து நாள்தோறும் அந்த குரங்கு தன் நண்பன் முதலைக்காக ஜாமுன் பழங்களை எடுத்து வைத்தது. அந்த முதலையும் நாள்தோறும் சாப்பிட்டுவிட்டு குரங்கிடம் சற்று நேரத்தை கழித்துவிட்டு தன் வீட்டிற்கு செல்லும். குரங்கு ஜாமுன் பழங்களை பறித்து தருவதும் முதலை அதனை சாப்பிட்டுவிட்டு அதனோடு விளையாடுவதுமாக நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் முதலை குரங்கிடம் சொன்னது, நண்பா, இன்று என் மனைவிக்கும் கொஞ்சம் ஜாமுன் பழங்களை தருகிறாயா? என் மனைவியும் ரொம்ப பசியோடு இருக்கிறாள். அதனால் என்ன நண்பா, இப்பொழுதே பறித்து தருகிறேன், வா. குரங்கு ஜாமுன் பழங்களை பறித்து முதலையிடம் கொடுத்தது. முதலையும் அதனை வாங்கி கொண்டு தன் மனைவி இருக்கும் இடத்திற்கு நகர்ந்தது. அன்பே, நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறேன் பார்த்தாயா? ஜாமுன் பழங்களா? ஆமாம் அன்பே, மிகவும் இனிப்பான தித்திப்பான ஜாமுன் பழங்கள் என் நண்பன் குரங்கு பறித்து கொடுத்தான். நீயும் சாப்பிடு, இந்தா. மிகவும் அற்புதமான சுவை. இவ்வளவு தித்திப்பாக இருக்கிறதே. இந்த பழமே இவ்வளவு தித்திப்பாக இருந்தால் இந்த பழத்தை தினமும் சாப்பிடும் குரங்கு எவ்வளவு தித்திப்பாக இருக்கும்? என்னங்க, இந்த பழத்தை சாப்பிடும் குரங்கினுடைய இதயம் எவ்வளவு தித்திப்பாக இருக்கும்? ஆமாம், அவன் மிகவும் இனிப்பானவன்தான். அதற்காக அவன் இதயத்தெல்லாம் என்னால் கொண்டு வர முடியாது. அவன் என் நண்பன். அவன் இதயத்தை வாங்கிவிட்டால் அவன் செத்து விடுவான். இல்லை இல்லை, எனக்கு அந்த குரங்கினுடைய இதயம் வேண்டும். அந்த குரங்கினுடைய இதயத்தை நான் சுவை பார்க்க வேண்டும். நான் மாமிசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிற்று. தயவு செய்து அதனை கொண்டு வாருங்கள். இல்லை என்றால் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்காதீர்கள். அன்பே, அவன் என் நண்பன். அவனை எப்படி நான் கொண்டு வருவது? இது தெரிந்தால் அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான்? நான் என் நட்புக்கு செய்யும் துரோகம் அல்லவா இது? அப்ப நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? சென்று அவன் இதயத்தோடு வாருங்கள். தன் மனைவியின் பேச்சை கேட்டு அந்த முதலை குரங்கினிடத்தில் வந்தது. ஐயோ, இதை எப்படி நான் என் நண்பனிடம் கூறுவேன்? நண்பா, சொல்லு நண்பா, இன்னும் ஜாமுன் பழங்கள் வேணுமா? இல்லை நண்பா, என் மனைவிக்கு அந்த ஜாமுன் பழங்களை கொடுத்தேன். அவளும் சாப்பிட்டாள். இவ்வளவு சுவை மிகுந்த பழங்களை கொடுத்த உங்கள் நண்பரை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறாள் நண்பா என்று முதலை தயக்கத்துடன் கூறியது. சரி நண்பா, வா, இப்பொழுதே போகலாம். ஐயோ, எவ்வளவு நல்லவனாக இருக்கிறான் என் நண்பன். இவனை திங்க எப்படிதான் அவளுக்கு மனது வந்ததோ தெரியல. நண்பா, என்னை மன்னித்து விடு. என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறாள். அதனை சொன்னால் நீ வரமாட்டாய் என சொல்லவில்லை உன்னிடத்தில். என்னை மன்னித்து விடு நண்பா. நண்பனைப் போல நடித்து என்னை ஏமாற்றி விட்டான் என குரங்கு வருந்தியது. நண்பா, இது நீ கரையில் இருக்கும்போதே சொல்லியிருக்கலாம் இல்லையா?
குரங்கு கூட்டமாகிய நாங்கள் எங்களோட இதயத்தை வந்து தனியாக கலட்டி ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருப்போம். திரும்பி என்னை கரைக்கு கூட்டிகிட்டு போ நண்பா, நான் உனக்கு அந்த இதயத்தை எடுத்து தரேன். ஓ அப்படியா நண்பா, உனக்கு இதுல வருத்தமே இல்லையா? சரி வா போலாம். கரைக்கு வந்தவுடன் குரங்கு மரத்தில் ஏறி நின்றது. அட முட்டாள் முதலையே, உன் பசியை தீர்த்த என்னையவே நீ ருசி பார்க்குறியா? இனிமே உனக்கு எந்த பழங்களும் கிடையாது, நீ இனிமே வேட்டையாடியே சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிருச்சு. முதலையும் தனக்கு இருந்த ஒரே நல்ல நண்பனை இழந்துட்டோம்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு.